மருத்துவர் ரவீந்திரனுக்கு எந்த உடல் பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டார். அதை கேட்டு வீட்டில் இருக்க எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறப்ப மட்டும் ரவீந்திரனுக்கு மட்டும் அது சந்தோஷத்தை தரல. காரணம், அதற்கு பிறகும் அந்த குதிரையின் குளம்படி சத்தம் அவனை விடவே இல்லை. அந்த இரவு அந்த சத்தத்தை தொடர்ந்து போய் பார்த்த ரவீந்திரனுக்கு மீண்டும் ஆத்மநாப சுவாமி கோயில் தான் கண்ணுக்கு முன்னாடி இருந்தது. அங்கே ஒரு மின்னல் வெளிச்சத்தில் கோபுரத்தின் உச்சியில் கையில் வேலோடு நின்றுட்டு இருந்த ஒரு மர்மமான உருவத்தை பார்த்த உடனே அந்த உருவம் காணாமல் போயிடுச்சு. அது என்ன கற்பனையா, மர்மமா, வரலாற்றோட தொடர்புடைய ஏதாவது ஒன்றா? பதிலை தேடி ரவீந்திரன் தனது அறையில் இருந்த புத்தகங்களை தேட ஆரம்பித்தான். அப்போது தான் அவன் கையில் இருந்து விழுந்தது அந்த ஒரு புத்தகம். ஏற்கனவே ஒரு முறை அவன் வாழ்க்கையில் வந்திருந்த அந்த புத்தகம். வேற எந்த புத்தகம்? உத்திரமேரூர் கல்வெட்டை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பாய்ஸ் நெக்ஸ்ட் டோர் சேனல். இது காலத்தை கண்டவன் அத்தியாயம் 8, உத்திரமேரூர் கல்வெட்டு. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அந்த புத்தகம். இரவு ரவீந்திரன் அந்த புத்தகத்தை கையில் வைத்தபடி தனது மேஜையில் உட்கார்ந்துருந்தான். சில நொடிகள் அட்டையை மட்டும் பார்த்து கொண்டே இருந்தான். பிறகு மெதுவாக புத்தகத்தை திறக்கிறான், பக்கங்களை புரட்டுறான். அவனுடைய முகத்தில் பெரிய குழப்பம். இந்த புத்தகம் ஏற்கனவே என்கிட்ட வந்தது எப்படி? அந்த நூலகத்தில் இதுக்குள்ளே இருந்து அந்த தோல் வரைபடம் எப்படி விழுந்துச்சு? அதுவும் அந்த வரைபடத்தில் இருந்தது தஞ்சை பெரிய கோயில் மாதிரி இருந்தது. அவன் சில நொடிகள் அமைதியாக இருக்கிறான். மீண்டும் அவனுக்கு தனக்குள்ளே கேட்குறான், இதுக்கும் எனக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அவன் புத்தகத்தை மீண்டும் பார்க்குறான். முதல்ல இந்த உத்திரமேரூர் எங்கே இருக்கு? அங்கே என்ன இருக்கு? இந்த கல்வெட்டு எதுக்காக இவ்வளவு முக்கியம்? அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அந்த நொடியில் ரவீந்திரன் எந்த பெரிய முடிவையும் எடுக்கவில்லை. அவன் எழுத்தாளராக வேண்டும் என்று நினைக்கல, வரலாற்றை தேடி பயணம் செய்ய வேண்டும் என்று நினைக்கல. அவனுக்கு இருந்த ஒரே எண்ணம், நான் சந்திக்கிற இந்த விஷயங்களுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்று முதல்ல தெரிஞ்சுக்கொள்ள தான் அவன் நினச்சான். அதுதான் அவனுடைய அதிகபட்ச எதிர்பார்ப்பு. காலையில் ரவீந்திரன் வழக்கம் போல் அலுவலகத்திற்கு செல்ல ஆரம்பித்தான். ஆனால் அவன் மனதில் முந்தைய நாள் பார்த்த அந்த கோபுரமும் கையில் இருக்கும் உத்திரமேரூர் புத்தகமும் மாறி மாறி வருது. அலுவலகத்தில் நுழைஞ்சோடனே ஒரு ஊழியர் அவனை பார்த்து, ரவீந்திரன் சார் உங்களை உடனே வர சொன்னார். ரவீந்திரன் சிறிது பதட்டமாகிறான். அவன் மேலாளரின் அறைக்கு செல்கிறான். அறைக்குள் மேலாளர் மட்டும் இல்லை, முந்தைய கூட்டத்திற்கு வந்திருந்த 2 மேலதிகாரிகளும் இருந்தாங்க. ரவீந்திரன் கதவின் அருகில் நின்று கொண்டிருந்தான். சார் என்னை கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி சில நடிகள் அமைதியாக இருந்து அங்கே இருக்கிறவங்கள பார்க்குறான். மேலதிகாரி, ரவீந்திரன் உட்காருங்க அப்படின்னு சொல்லி அவனை உட்கார சொல்கிறாங்க. நாம் ப்ரீவியஸ் மீட்டிங்க்கு நீங்கள் வரல, அந்த மீட்டிங்கில் உங்களுக்கு எவ்வளோ முக்கியம்னு உங்கள் மேனேஜருக்கு ஏற்கனவே சொல்லியிருந்திருப்பார். ரவீந்திரன் தலையை குனிகிறான். சார் நான் அந்த நாளில், காரணம் எதுவாக இருந்தாலும் அது ஒரு முக்கியமான மீட்டிங். உங்களை பற்றி நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கோம். ஆனால் அந்த மீட்டிங்க்கு நீங்கள் வராதது எங்களை நம்பிக்கையே பாதிச்சிருச்சு. ரவீந்திரன் அமைதியாக இருக்கான். அதனால் மேற்கொண்டு மேலதிகாரியே பேசுகிறார். அதனால் இனிமேல் நீங்கள் இந்த நிறுவனத்தில் தொடர வேண்டாம் என்று முடிவு செஞ்சுருக்கோம். ரவீந்திரனுக்கு அந்த வார்த்தைகள் காதில் விழுந்ததும் சில நொடிகள் புரியவே இல்லை. சார் என்ன வேலையிலேருந்து? ஆமாம், இது உங்களுடைய இறுதி முடிவு. இது உங்களுக்கு இந்த ஆஃபீஸுடைய கடைசி நாள். அவன் எதுவும் பேசலை, மெதுவாக எழுந்து நிற்கிறான். அவன் எதிர்பார்த்தது ஒரு விஷயம், அவன் வாழ்க்கையில் இன்னொரு கதவை அடுத்த நொடி மூடிவிட்டு. வேலை அவனுடைய கனவு இல்லை, ஆனால் அந்த சம்பளம் அவன் குடும்பத்துக்கு தேவையான ஒன்று. அதனால் அந்த வேலை இழந்த வழி அவனுக்கு மட்டும் இல்லை, அவன் குடும்பத்திற்கும் இருந்தது. மாலை ரவீந்திரன் வீட்டுக்கு திரும்புகிறான். யாரையும் பார்க்காம நேராக தனது அறைக்கு சொல்கிறான். கதவை மூடுறான், பையை கீழே வைக்கிறான். சில நொடிகள் அமைதியாக நிற்கிறான். அவனுடைய கண்களில் கண்ணீர். அவன் படுக்கையில் உட்காரான். பிறகு அழ ஆரம்பிக்கிறான். நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லி தனக்கு தானே சொல்லிட்டு அழுகிறான். ஒரு மீட்டிங்க்கு போகாதனால இப்படி எல்லாமா முடிஞ்சிருச்சு? அவன் முகத்தை கைகளால் மூடிக்கொள்கிறான். வெளியே அவன் அம்மா அரைக்கதவை பார்க்குறான். ரவி, பதில் எதுவும் இல்லை. சிறிது நேரம் கழித்து கதவை மெதுவாக திறக்கிறது. ரவீந்திரன் வெளியே வரான். ஹாலில் ராமமூர்த்தி அமர்ந்திருக்காரு. சுமித்ரா அருகில் ரவீந்திரன் அவங்க முன்னால் நிற்கிறான். அப்பா. என்னப்பா? ரவீந்திரன் சில நொடிகள் பேசாமல் நிற்கிறான். என்னை வேலையிலிருந்து எடுத்துட்டாங்கப்பா. சுமித்ரா அதிர்ச்சி அடைகிறாள். என்ன சொல்கிற ரவி? இன்றைக்கி ஆஃபீஸில் அந்த மீட்டிங்க்கு நான் போகாததுக்காக இனிமேல் வேலைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ, இப்போ என்ன பண்ண போகிற? ராமமூர்த்தி அமைதியாக ரவீந்திரனை பார்க்குறார். அவர் அவனை திட்டலை. ரவி முதல்ல உட்காருப்பா. ரவீந்திரன் உட்கார்றான். வேலை போயிடுச்சுன்னா வாழ்க்கையே போயிடுச்சுன்னா அர்த்தமே கிடையாது. ரவீந்திரன் அமைதியாகவே இருக்கான். நம்மக்கிட்ட நிலம் இருக்குது, விவசாயம் இருக்குது, சாப்பாட்டுக்கு நம்ம யாரையும் நம்பி இருக்க வேண்டிய நிலை இல்லை. நீ வேலைக்கு போய் சம்பாதிச்சா நல்லது தான், ஆனால் வேலை இல்லைன்னு நீ முடங்கி போயிடக்கூடாது. வேறு வேலை தேடு, கிடைக்கிற வரைக்கும் தேடு. கிடைக்க கொஞ்சம் நாள் ஆகலாம், அதுக்காக வீட்டுக்குள்ளே உட்காந்து உன்னையே நீ கஷ்டப்படுத்திக்காத. சரிப்பா. 1 நாள், 2 நாள், 1 வாரம், நாட்கள் மெதுவாக நகர்ந்துக்கிட்டே போச்சு. ரவீந்திரன் வேலை தேட ஆரம்பித்தான். ஒரு இடத்துல விண்ணப்பம், இன்னொரு இடத்துல நேர்காணல். சில இடங்களில் பதிலே இல்லை, சில இடங்களில் பின்னாடி சொல்கிறோம் என்று பதில் மட்டுமே இருந்தது. ஆனால் வேலை மட்டும் கிடைக்கவே இல்லை. மே மாதம் வந்துச்சு. மே 8 காலை. ரவீந்திரன் வீட்டின் முன் அமைதியாக உட்காந்துருக்கான்.
கையில் எந்த வேலையும் இல்லை, முகத்தில் உற்சாகமும் இல்லை. அதே தூரத்தில் இருந்த ராமமூர்த்தி கவனிக்கிறார். மகன் வேலை இழந்து விட வேலை இல்லாமல் அவன் மெதுவாக மனமுடைந்து போவதை பார்த்தது தான் ராமமூர்த்திக்கு அதிகமாக வலிச்சிருந்தது. ராமமூர்த்தி ரவீந்திரன் அருகில் வந்து உட்காராரு. ரவி, நீ இப்படியா வீட்டுக்குள்ளே இருந்தா உனக்கு ஒன்றையே பிடிக்காமல் போயிடும். எங்கேயாவது போயிட்டு வா. எங்கேப்பா? எங்கே வேண்டுமானாலும் போ. கொஞ்ச நாள் வெளியில் இரு, மனசு மாறும். வேலை கிடச்சிதுன்னா கிடைக்கட்டும். அது வரைக்கும் நீ நீயே தொலைக்காத. காசு வேணும்னா சொல்லு, நான் தரேன். போயிட்டு வரியா அப்படின்னு கேட்குறேன். அந்த வார்த்தைகள் ரவீந்திரன் மனதில் ஏதோ ஒன்று திறக்குது. அவனுடைய பார்வையை மெதுவாக அறையில் இருக்கும் மேஜையை நோக்கி சொல்லி, அங்கே உத்திரமேரூர் கல்வெட்டு புத்தகம். அவன் அதை நினைத்து பார்க்குறான். உத்திரமேரூர். அவன் மெதுவாக எழுதுகிறான். அப்பா, என்னப்பா, நான் உத்திரமேரூர் போயிட்டு வரலாமா? ராமமூர்த்தி சிறிது ஆச்சரியமாக அவனை பார்க்குறார். உத்திரமேரூரா? ஆமாப்பா, அந்த ஊரை பற்றி, அந்த கல்வெட்டை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் போல இருக்குது. நேரில் போய் பார்த்துட்டு வரலான் இருக்கேன். சில நொடிகள் அவனையே பார்த்துட்டு இருந்த ராமமூர்த்திக்கு, போப்பா, மனசுக்கு நல்லா இருந்தா போயிட்டு வா. ரவீந்திரன் மெதுவாக தலையசிக்கிறான். உத்திரமேரூர். ஆனால் அங்கே அவன் தனியாக யாரையும் தெரியாமல் போக வேண்டிய அவசியம் இல்லை. அவனோட நினைவுக்குள் பல வருடங்கள் முன்பு இருந்த ஒரு முகம் திடீர்னு வந்தது. பள்ளி நாட்கள், ஒரே பெஞ்சு, சேர்ந்து படித்த 2 நண்பர்கள், கல்லூரி நாட்கள். அந்த நண்பன் பேர் தான் கதிர்வேல். கதிர்வேல். அவன் மெதுவாக சிரிக்கிறான். அவன்கிட்ட போய் தான் முதல்ல பேசணும். கதிர்வேல் அவனுடைய பள்ளி நண்பன். கல்லூரி நாட்களில் அவனுடைய இருந்தவன். இப்போது உத்திரமேரூர்லேருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் வசித்து வந்தான். அந்த ஊரை பற்றி, அந்த மக்களை பற்றி ரவீந்திரனுக்கு முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டிய பல விஷயங்கள் கதிர்வேலிடமிருந்து இருக்கலாம். மாலை ரவீந்திரன் ஒரு சிறிய பையை எடுத்துக்கொள்கிறான். சில துணிகள், ஒரு நோட்டு, ஒரு பேனா, அதன் மேலே உத்திரமேரூர் கல்வெட்டு புத்தகம். இந்த புத்தகத்தை பையில் வைக்கிறான். வீட்டிலேருந்து வெளியே வரான். ராமமூர்த்தி வாசலில் நிற்கிறார். பத்திரமா போயிட்டு வாப்பா. சரிப்பா. சிறிது இடைவெளி கழிச்சு, கண்டிப்பாக உங்களை தொடர்பு பண்ணிக்கிட்டே இருப்பேன். ராமமூர்த்தி தலையசிக்கிறார். ரவீந்திரன் தனது பயணத்தை தொடர்றான். அவன் வீட்டு வெளியே வந்தது வேலை தேடுவதற்காக இல்லை, பெரிய கனவுகளோடு இல்லை, எழுத்தாளன் ஆக வேண்டும் என்ற எண்ணத்தோடும் அல்ல. அவனுக்கு இருந்தது ஒரே ஒரு கேள்வி. உத்திரமேரூர் கல்வெட்டுக்கும் எனக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? அந்த கேள்விக்கான பதிலை தேட ரவீந்திரன் முறையாக தனது ஊரை விட்டு, தனது வீட்டை விட்டு ஒரு புதிய இடத்தை நோக்கி புறப்பட்டான். ரவீந்திரன் செல்லும் பாதை நீளமாக தெரியுது. கேமரா மெதுவாக நம்ம மனசுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குல்ல. ஸ்டே டியூன் மக்களே. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காலத்தை கண்டவன் சீரீஸ், அத்தியாயம் 8, உத்திரமேரூர் கல்வெட்டு. நன்றி.